Hello techies, linked list. It's a linear dynamic data structure. Linear data structure na இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் லீனியராக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. லீனியர்னால் ஒரு எலமெண்ட் அதனோட ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் நோட்ஸோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அதனோட பேசிக்ஸ் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது டேட்டாவை எந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். அரேஸும் ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அரேஸ் பற்றியும் நம்ம இன் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கார்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அரேஸில் எல்லா டேட்டா எலமெண்ட்ஸையும் கண்டிகுவஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம எலமெண்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே 40, 50, 60, 70 அப்படின்றது ஒரு அரேயில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். 40ன்ற எலமெண்ட் 1000ன்ற அட்ரஸில் இருந்துச்சுன்னா, இது ஒரு 4 பைட் இன்டீஜராக இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் 1004 தான் இருக்க முடியும். அதனோட நெக்ஸ்ட் 1008 சோன். பட் லிங்க் லிஸ்ட்டில் டேட்டா எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஒரு எலமெண்ட்டுன்னு ஸ்கேட்டர்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதை எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் லிங்க் லிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனில் லிங்க்ட் லிஸ்ட்டுனா என்னன்றதை பற்றியும், செகண்ட் செக்ஷனில் அரேஸ்க்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பற்றியும், தேர்ட் செக்ஷனில் ஒரு 3 டேட்டா எலமெண்ட்ஸை வச்சு சிம்பிளாக லிங்க் லிஸ்ட் C++ ப்ரோக்ராம் நம்ம எழுத போகிறோம். லிங்க் லிஸ்ட்டோட டேட்டா எலமெண்ட்டை நம்ம நோடுன்னு நேம் பண்ணிக்கலாம். லிங்க் லிஸ்ட்டில் எல்லா எலமெண்ட்ஸுமே கண்டிகுவஸ் மெமரி லொக்கேஷனில் இல்லாமல் ஸ்கேட்டர்டு வேல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நோடில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் வேல்யூ, இது தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிற டேட்டா. செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட்டு நோடை பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டர். லிங்க்ட் லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணுன்றது நமக்கு தெரியணும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நோட். ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை நம்ம ஹெட்டுன்னு நேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நோடில் அதனோட வேல்யூ, செகண்ட் நோடோட பாயிண்டர் இருக்கும். செகண்ட் நோடில் அதனுடைய வேல்யூ, தேர்ட் நோடோட பாயிண்டர் இருக்கும். தேர்ட் நோடில் அதனுடைய பாயிண்டர் அண்ட் அதுதான் லாஸ்ட் நோடு அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுறதுக்கு வேறு மெமரி இல்லாததுனால அதனுடைய நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி தான் அந்த லாஸ்ட் நோட் வேல்யூ இருக்கும். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அரேஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட். ஃபஸ்ட் ஒன், அரேஸோட சைஸ் ஃபிக்ஸ்டு சைஸ். நம்ம அரே க்ரியேட் பண்ணும் பொழுதே அதனுடைய சைஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவோம். பட் லிங்க் லிஸ்ட்டில் நம்ம எப்போ வேணால் நோடை இன்சர்ட் பண்ணலாம், எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதனுடைய சைஸ் டைனமிக். அரேஸில் எல்லா டேட்டா எலமெண்ட்ஸும் கண்டிகுவஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஏன்னா அதனுடைய சைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. பட் லிங்க் லிஸ்ட்டில் கண்டிகுவஸ் மெமரி லொக்கேஷனில் இல்லாமல் ஸ்கேட்டர்டு வேல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை லிங்க் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண போகிறோம். அரேஸோட மெமரி அலோகேஷன் நம்ம அரே க்ரியேட் பண்ணும் பொழுதே அதனுடைய சைஸை ஃபிக்ஸ்டாக கொடுக்கணுன்றதுனால கம்பைல் டைம்லேயே நடந்துடும். லிங்க்ட் லிஸ்ட்டில் நம்ம எவ்வளோ எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்ம டெலீட் பண்ண போகிறோம், இது எல்லாமே ரன் டைமில் தான் தெரிய வரும். அப்படின்றதுனால அதனுடைய மெமரி அலோகேஷன் ரன் டைமில் தான் நடக்கும். மெமரி ஆக்குபேஷன் பொறுத்த வரைக்கும் அரேஸில் டேட்டா மட்டும் இருக்கிறதுனால அதனுடைய மெமரி ஆக்குபேஷன் லிங்க் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. பட் லிங்க் லிஸ்ட்டில் டேட்டா மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நோடோட பாயிண்டரும் இருக்கிறதுனால அதனுடைய மெமரி ஆக்குபேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது கண்டினியூஸாக 1 by 1 இருக்கிறதுனால நம்ம 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் வச்சு 0th எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்ற மாதிரி அரேஸில் ஆக்சஸ் பண்ணலாம். லிங்க்ட் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு எலமெண்ட்டாக இட்ரேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணுன்றதுனால அதில் ரேண்டம் ஆக்சஸ் கொஞ்சம் கஷ்டம். அரேஸில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி அது கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் நீங்கள் வேறு அரேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இங்கே இன்சர்ட் பண்ண முடியும், விச் டேக்ஸ் டைம். உங்களுடைய இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் எங்கே வேணால் எப்படி வேணால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட்டு C++ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு C++ கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்சோல் அப்ளிகேஷன், நோடோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஒரு கிளாஸாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளாஸ் நோட் டேட்டா இன்டீஜர் டைப்பாக இருக்க போகுது. ஸோ வேல்யூன்னு நம்ம அதை கொடுத்துக்கலாம். இதனுடைய நெக்ஸ்ட் நோடை பாயிண்ட் பண்ணுற பாயிண்டரும் நோட் பாயிண்டர் டைப்பாக தான் இருக்கணும். ஸோ நோட் ஸ்டார்
நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நோடை நம்ம ஹெட்டுன்னு நேம் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஸ்டாண்டர்ட் நேம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது யாராவது உங்கள் கூட ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நோடை நம்ம ஹெட்டுன்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நோட் டைப்லேயே ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன் இங்கே பாயிண்டர் டைப் அப்படின்னா ஹெட் நோடு பாயிண்ட் பண்ணுற நெக்ஸ்ட் பாயிண்டர் ஃபஸ்ட் நோடாக வரணும். ஃபஸ்ட் நோட் பாயிண்ட் பண்ணுறது செகண்ட் நோட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இன்னும் 2 நோட்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். நோட் ஸ்டார் ஃபஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட், நோட் ஸ்டார் செகண்ட் ஈக்குவல் டு நியூ நோட். இப்போ நம்மக்கிட்ட 3 நோடு இருக்குது. 3 நோடுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிடலாம். பை டிஃபால்ட்டாக கிளாஸோட மெம்பர் வேரியபிள்ஸ் ப்ரைவேட்டாக இருக்கும். கிளாஸஸ் பற்றியும் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றியும் ப்ரைவேட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றியும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கார்டில் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த நோட் கிளாஸோட மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறதுனால அதுக்கு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துக்குவோம். ஸோ ஹெட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 1, ஃபஸ்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 2, செகண்டோட வேல்யூ ஈக்குவல் டு 3. இது வரைக்கும் ஹெட் ஃபஸ்ட் செகண்டுன்னு 3 நோட்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்போ தான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப், எப்படி நம்ம இந்த 3 நோடையும் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ ஹெட் எதை பாயிண்ட் பண்ண போகுதுன்னா ஃபர்ஸ்ட் எதை பாயிண்ட் பண்ண போகுதுன்னா செகண்ட் எதை பாயிண்ட் பண்ண போகுதுன்னா அதுக்கு அடுத்ததுக்கு பாயிண்ட் பண்ணுறதுக்கு மெமரி இல்லாதனால நல் பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ ஹெட்டோட நெக்ஸ்ட் வில் பி ஃபர்ஸ்டோட நெக்ஸ்ட் வில் பி செகண்ட். ஸோ செகண்டோட நெக்ஸ்ட் வில் பி நல். ஸோ இப்போது ஹெட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த 3 நோடையும் லிங்க் பண்ணியாச்சு. இந்த எல்லா நோடில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். வாய்ட் பிரிண்ட் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நோடையும் 1 by 1 இட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஒரு while loop எடுத்துக்கிறேன். இன்சைட் சே நோடோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். std எண்டர். ஸோ இங்கேயும் std கொடுத்துப்போம். ஸோ இதனுடைய வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் சே ஹெட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா கரண்ட் நோட் ஃபஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா நோட் செகண்ட் நோட பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் நோட பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா லாஸ்ட் நல்ல பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலான்னா நோட் ஈக்குவல் டு நோடோட நெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணணும். இங்கே இந்த இட்ரேஷன் எது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா கரண்ட் நோடோட வேல்யூ நல்லா இல்லாத வரைக்கும். சப்போஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா அது லாஸ்ட் நோட ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். while node is not equal to null. இந்த பிரிண்ட் லிஸ்ட்டுக்கு எந்த நோடை நம்ம இன்புட்டை அனுப்ப போகிறோன்னா ஃபஸ்ட்டு நோடை தான் அனுப்ப போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் நோடில் தான் செகண்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும், செகண்ட் நோடில் தேர்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ தேர்ட் நோட் கடைசியாக நல்ல பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே நோட். ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் லிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை ஹெட் பாஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஹெட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ ஹெட்டோட வேல்யூவான 1 நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். தென் இந்த நோட் ஃபஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். எகெயின் இந்த while loopக்கு வரும். இப்போது இந்த பார்ட் எக்ஸிக்யூஷனுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நல் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டோட வேல்யூவான 2 நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். தென் இந்த நோட் செகண்டை பாயிண்ட் பண்ணும். தென் இந்த பார்ட் எக்ஸிக்யூஷனுக்கு வரும். செகண்ட் நல் கிடையாது. செகண்டோட வேல்யூவான 3 பிரிண்ட் பண்ணுவோம். தென் இந்த நோட் நல்ல பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போது இது நல்லா இருக்கிறதுனால இந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே சிஸ்டம் பாஸ் கமெண்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இது எதுக்குன்னா நம்மளுடைய கன்சோல் அவுட்புட் விண்டோ டிஸ்பிளே ஆகும்போது யூசர் இன்புட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லாட்டினா அது இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிடும். ப்ளஸ் தேவையில்லாத சில டெக்ஸ்ட்டையும் அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான். ஸோ இப்போது நம்ம ரன் பண்ணுவோம். ரைட், இந்த 1 2 3 அப்படின்றது ஹெட் நோடோட, ஃபர்ஸ்ட் நோடோட, செகண்ட் நோடோட வேல்யூ. ஹோப் இந்த வீடியோ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், கிளிக் த பெல் ஐக்கன் டு கெட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் அஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஜாப் சர்ச், பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடான எல்லா பர்பஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you with another great content next time. Until then, take care, bye-bye.